நான் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு 3 வருஷமா வரேன். எனக்கு வந்து என் பாப்பா கல்யாணம் பண்ணேன். கொஞ்சம் கடன் பிரச்சனை இருந்தது. நான் எங்க போறதுன்னு எனக்கே தெரியல. ஆனா இன்னைக்கு வந்து நான் இந்த கோயிலுக்கு வந்து இந்த 2 வருஷத்துல நான் நெறைய வந்து சந்தோஷப்படுறேன். எனக்கு வந்து போய் சூசன் பண்ணிற அளவுக்கு நான் போயிட்டேன் நான். ஆனா இந்த அளவுக்கு இதுக்கு வந்து எனக்கு சேவை பண்ணி நான் இந்த அளவுக்கு வந்து அவர் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன். பூ வாங்கி கொடுக்க மாட்டேன், எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன். ஆனா நானும் வந்து சாய்பாபா பக்தர். நான் ரொம்ப சாய்பாபா விரும்பி சாய்பாபா தான் எனக்கு அவர் தான் கை கொடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் எனக்கு. அவர் சாய்பாபா நல்லா கும்பிட்டு வாரம் மயிலாப்பூர் போவேன். மயிலாப்பூர் போயிட்டு பிரசாதம் வாங்கி கொடுப்பேன், காய்கறி வாங்கி கொடுப்பேன், மாசம் மாசம் அரிசி வாங்கி கொடுப்பேன், சாய்பாபாக்கு எல்லாம் பண்ணுவேன். நான் இவருடைய கால் பாதம் வந்து எனக்கு பட்டுதோ, நான் இவருக்கு வந்து எனக்கு 100க்கு 100 எனக்கு உண்மை. நான் எனக்கு வந்து நான் கோயில தான் இருப்பேன், நான் சேவை பண்றேன். ஆனா எப்படி என் கடன் தீர்த்துன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கடன் போகும். கடன்காரங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா கடன் போகும். எந்த பிரச்சனை இல்லாம எதுவும் நல்ல மாதிரியா இருக்கிற. இந்த கோயிலுக்கு ஒரு நாள் வரனால எனக்கு ஊருக்கு போயிட்டு நான் போன வாரம் கூட இந்த கோயிலுக்கு வரலாம் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டேன். எப்போ போய் முருகரை பார்ப்போம், எப்போ போய் முருகரை பார்ப்போம்னு அவ்வளோ ஒரு ஆவலோட தனியா படுத்தா கூட அந்த முருகர் வந்து எப்போ பேசுற மாதிரியே இருக்கும். வருவார் வீட்டுக்கு, எழுப்புவார். கரெக்டா நீ பாருங்க, கரெக்டா 6 மணி நேரம் எழுப்பி விட்டாரு. ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. ஆனா அந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே கை கொடுக்குறாங்க, நல்லா கைக்கு மேல பலன் கிடைக்குது. நல்லா ஒரு ஆக்டிவா இருக்கு, உடம்பு ஆக்டிவா இருக்கு. எந்த ஒரு மாத்திரை வந்து நான் சாப்பிடல. இந்த கோவிலுக்கு வந்து நான் மாத்திரை வந்து எடுக்கிறது கிடையாது. ஆக்டிவா இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு. எந்த ஒரு இது இல்லாம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.